ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப்டு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம், 2 பச்சை மிளகா, தாளிச்சிக்கிறது கடுகு, சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சிரட்டும். அடுத்து சீரகம் 2 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம் 1 டம்ளர். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிட்டு அதோட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப்டு இட்லி. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் தெரியும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இல்லை ரவையை போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாம வர அளவுக்கு நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டஃப்டு இட்லி பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இட்லிக்கு இட்லி மாவு கூட தேவையில்லை. ஸ்டஃப்டு இட்லிக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மிளகாய், சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், கரம் மசாலா. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை மாவை ஒரு பால் மாதிரி எடுத்து பிசைஞ்சிக்கலாம், நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. அதில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சு நல்லா நம்ம இட்லி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு.
இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 5 to 8 minutes வச்சா போதும். இப்போ நம்ம வச்சாச்சு. நம்ம இட்லி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு இட்லி வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு இட்லி அதில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இட்லியை போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லிக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவைப்படாது. இதுவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.